ஹை ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ் ஆஃபீஸ் அதில் வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். நம்ம அதில் வந்து டாக்குமெண்ட் நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்போம். அதில் வந்து வாட்டர் மார்க் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்டு ஃபைல் இருக்குங்க. நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டீங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பார்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுல இப்ப டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? டிசைன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிசைனை கிளிக் பண்ணிட்டு, இந்த பேஜ் பார்டர்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து நன், பாக்ஸு, ஷேடோ, 3D அப்படின்னு வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ எனக்கு இந்த சென்டர்ல ஒரு வாட்டர் மார்க் இருந்தா பரவாயில்லங்க. இது வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வேணும். அப்போ நீங்க இந்த வாட்டர் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பேஜ் கலர் வந்து இது ஓகேவான்னு பார்த்துங்க. வேற உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட் என்னது வேற ஏதாவது ஒரு கலர் வந்து மாத்துறேன். ஓகேங்களா? இப்போ வாட்டர் மார்க் எனக்கு வந்து நேம் வேணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கஸ்டம் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இது நோ வாட்டர் மார்க். பிக்சர் வேணும்னா பிக்சர் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் டெக்ஸ்டா கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அது என்ன டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறீங்க? இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, ஓகே, இப்போ வீரா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கேப்ஸ்ல வீரான்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ஆட்டும். இப்போ ஓகே கொடுத்தனா, இப்போ இங்க பாருங்க, வீரா வந்துருச்சு பாருங்க. இல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இமேஜ் வேணுங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா சேம் அதே கஸ்டம் வாட்டர் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நீங்க இதுல என்ன பண்ணலாம்னா கலர் மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணும்? இப்போ ரெட் கலர் வேணும், ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, நல்ல திக்கா தெரியுது. இல்ல எனக்கு ஷேடோ லைட்டா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இமேஜ் வேணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்டிங்க கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிக்சர் வாட்டர் மார்க் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பிக்சர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரம் ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு நான் டவுன்லோட்ல சும்மா ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடு லோகோ அதனோட இமேஜ் வச்சிருக்கேன். இப்போ அதை நான் என்ன பண்றேன், அதை கிளிக் பண்றேன். ஓகே, அவ்வளோ கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. அவ்வளவுதான். அப்ளை கொடுத்து க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் மார்க் வந்துருச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் மார்க் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். இது வந்து நம்மளோட ஃபார்மேட் தான் அப்படிங்கிறது நம்மளால வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பாய்.